நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அதிகமாக வாட்ஸ்அப்புக்கு பதிலாக டெலகிராமை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அருமையான செட்டிங்கை நான் இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா நான் கேட்குறது எல்லாமே ஒன்று தான். வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்ட் அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யறது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் டெலகிராமில் லாங்குவேஜ் செட்டிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தா மட்டும்தான் உங்களால் உங்கள் ஃபோனில் அதை பயன்படுத்த முடியும். ஈவன் மற்றவங்க கேட்டால் கூட அதை உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐ பட்டனுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த இடத்துல போயிட்டு டெலகிராமில் ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா முதல்ல அப்டேட் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த பச்சை கலரில் ஓப்பன் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல அப்டேட் அப்படின்னு வந்துச்சுன்னா டெலகிராமில் அப்டேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ டாப் லெஃப்ட்டில் 3 லைன் இருக்குது, அதுக்குள்ளே போங்க. இப்போ இதில் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இப்போ இதில் லாங்குவேஜ்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இப்போ ஷோ ட்ரான்ஸ்லேட் பட்டன் இருக்கும், இது இப்படி ஆஃபில் இருக்கும், இதை இப்படி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள், டு நாட் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் இருக்கும். சரிங்களா? இது இல்லாமல் 1 2 3 4 5 6 7 8 9 10 13 14 15 16 17 18 19 20. சரிங்களா? 20 மொழிகள் இருக்குது. ஸோ இந்த டெலகிராமில் லாங்குவேஜ் செட்டிங்கில் 20 மொழிகள் மட்டுமே இப்போதைக்கு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுடைய இந்தியன் மொழி எதுவுமே இல்லை. ஈவன் தமிழ் கூட இதில் கொடுக்கல. இன்றைக்கி வந்து டெலகிராம் இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய கவனத்துக்கு இது போகும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வருங்காலங்களில் நம்முடைய மொழியும் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ மேட்ருக்கு வந்துடுவோம். ஸோ இதெல்லாம் செட் பண்ணிட்டீங்க. செட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ பேக் போயிடுவோம். ஒரு காண்டாக்டை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இப்போ காண்டாக்டை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ஒரு மெசேஜை நான் வந்து ஒருத்தருக்கு சென்ட் பண்ணுறேன். அதுவும் ஏதோ ஒரு மொழியில் நான் வந்து சென்ட் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் அவர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு மொழியில் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், ஸ்பானிஷில் ஒரு லெட்டரை வந்து நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ ஸ்பானிஷில் ஹோலா இந்த மாதிரி சென்ட் பண்ணுறேன், போயிடுச்சு. இதே மாதிரி அவரும் ஸ்பானிஷில் ஒரு லெட்டரை சென்ட் பண்ணுறாரு. இப்போ நம்ம அது என்ன பண்ணுறோம், அதில் ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணுங்கள். சிங்கிள் டேப் தான். டேப் பண்ணும்போது பாருங்கள், இதில் எல்லாமே இருக்கும். ரிப்ளை, காப்பி, ஃபார்வர்ட், பின், எடிட், ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்படி டேப் பண்ணும்போது பாருங்கள், ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பானிஷை வந்து இங்கிலீஷில் உங்களுக்கு கொடுக்கும், ஹெல்லோன்ட்டு. இதை க்ளோஸ் ட்ரான்ஸ்லேஷன். சரிங்களா? அதாவது ஆங்கிலம் இல்லாமல் வேறு ஏதாவது மொழியில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா அந்த மெசேஜுக்கு மேலே ஒரு தட்டுங்க. தட்டிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். ஈஸியாக உங்களுக்கு வந்து ஆங்கிலத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். பட் இவங்க ஒரு குறிப்பிட்ட மொழியை மட்டுமே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அந்த மொழிக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணும். டாப் லெஃப்ட்டில் 3 லைன் செட்டிங்ஸ், லாங்குவேஜ், பட் டு நாட் ட்ரான்ஸ்லேட்டுக்கு பார்த்தீங்களா, அதில் போனீங்கன்னா இதில் பாருங்கள், இதில் வந்து ஆங்கிலம் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. இதை நம்ம ரிமூவ் பண்ணவே முடியாது. பட் அடிஷ்னலாக வந்து நீங்கள் தேவையில்லாத மொழியை நம்ம செலக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மொழிக்கு வந்து நீங்களும் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஸோ இந்த மொழிக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. இப்போ ஆங்கிலம் அல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மொழிக்கு உங்களால் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. மேலே என்ன போட்டிருக்கு, டு நாட் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால் இந்த மொழிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு ஒரு அரபிக் லெட்டரை வந்து நான் போட்டு காட்டுறேன். இப்போ ஒரு அரபிக் லெட்டரை சென்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஒருத்தருக்கு செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ சென்ட் பண்ணிட்டேன், போயிடுச்சு. இப்போ நான் அதை தட்டுறேன். தட்டினோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரான்ஸ்லேட்டு காட்டலை பார்த்தீங்களா? ஏன்னா இந்த டு நாட் ட்ரான்ஸ்லேட்டில் வந்து நீங்கள் அரபிக்கே செலக்ட் பண்ணிட்டீங்க. அப்படி செலக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் அந்த ட்ரான்ஸ்லேட் பட்டனை வந்து நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் எந்த மொழியை வந்து டு நாட் ட்ரான்ஸ்லேட்டில் செலக்ட் பண்ணீங்களோ அந்த மொழிக்கு உங்களால் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. சரிங்களா? நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா டு நாட் ட்ரான்ஸ்லேட் பார்த்தீங்கன்னா இதில் 3 லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. பாருங்கள், இந்த 3 லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3 லாங்குவேஜுக்கும் உங்களால் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. இப்போ நான் அரபிக்கை ரிமூவ் பண்ணிடுறேன். சரிங்களா? மறுபடியும் நான் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். மறுபடியும் அந்த அரபிக்கில் நான் ஒரு சிங்கிள் டேப் பண்ணுறேன். பாருங்கள், ட்ரான்ஸ்லேட் வந்துருச்சா? இப்போது நான் அதை கொடுத்தேன்னா இந்த அரபிக் லெட்டர் வந்து இங்கிலீஷில் மாறிடும். வெல்கம்.
பார்த்தீங்களா? ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் ட்ரான்ஸ்லேஷன் இப்படி தாங்க. ஸோ இது தாங்க இந்த டெலகிராமில் வந்திருக்கக்கூடிய புதிய லாங்குவேஜ் செட்டிங். சரிங்களா? எப்போல்லாம் உங்களுடைய சேட்டில் தெரியாத மொழிகளில் உங்களுக்கு மெசேஜ் வருதோ அப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டேப் பண்ணி அதை ஆங்கிலத்துக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிடலாம். இப்போதைக்கு இந்த புதிய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இன் ஃப்யூச்சரில் இந்தியாவில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் அப்டேட் கொடுப்பாங்க, எதிர்பார்க்கலாம். ஏன்னா யூசர் பேஸ் வந்து அதிகமாகவே இருக்காங்க டெலகிராமில். வருங்காலங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஒரு சிறிய செட்டிங்கை வந்து நீங்களும் உங்களுடைய டெலகிராமில் பயன்படுத்தி பாருங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ டெலகிராமில் இந்த செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் நல்ல ரீதியில் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள்.